பிரைஸ் அலாட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? பிரதர், நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்கல, நான் வந்து சர்ச்சுக்கு சரியாக போக மாட்டேன்றேன் பிரதர், நான் பாவத்தில் இருக்கிறேன் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்கள் பாவத்தை விட்டு இன்றைக்கே மனம் திரும்புங்க. கர்த்தர் வந்து உங்கள் மேலே வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. இந்நாள் வரைக்கும் பரிசுத்தாவியை பற்றி தானே யோசிச்சுட்டு இருந்தீங்க. எல்லார் மேலே பரிசுத்தாவி வராரு, என் மேலே வரவே மாட்டேன்றாரு, நான் என்ன தப்பு செஞ்சேன்? சர்ச்சுக்கு நான் போகும்போது எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரம்புகிறாங்க, நான் மட்டும் பரிசுத்தாவி எனக்கு வரமாட்டேங்குது. நான் வந்து ப்ரேயர் பண்ணும்போது சரி, எந்த சர்ச்சில் என் கூட உட்காந்துன்னு இருப்பாங்களே அவங்களும் மேலே தான் வரும். என் சர்ச்சில் என் கூட வராங்களே அவங்க மேலே தான் வரும். என்னோடய சர்ச்சில் வந்து எனக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டாங்களே அவங்க மேலே தான் வரனால யோசிக்காதீங்க. இந்த வீடியோ யார் பார்த்துட்ருக்கீங்களோ உங்கள் மேலே பரிசுத்தாவியானவர் இன்றைக்கி வரப்போகிறாரு. பிரதர், என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்கனாக்கா, கர்த்தருடைய வார்த்தை தான் உங்கள்கிட்ட வந்துட்டுருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற பிள்ளைகளை எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், அப்பொழுது பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள்ன்ட்டு வசனம் இருக்குங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, என் மேலே வந்து பரிசுத்த ஆவி வந்தால் நான் என்னெல்லாம் செய்வேன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, கர்த்தருக்காக நீங்கள் சாட்சியாக வாழலாம். நீங்கள் சாட்சியாக வாழ்கிறத பார்த்து அநேக ஜனங்கள் வந்து ரட்சிப்புக்குள்ளே வருவாங்க. ஐயோ, இயேசு கிறிஸ்து இப்பேற்பட்ட கடவுளா, இயேசு கிறிஸ்து எனக்காக மரிச்சாரா, எனக்காக உயிர் தெழுந்தாரான்ட்டு நீங்கள் சாட்சியாக வாழ்கிறதுனால தான் அவங்களுக்கு அது தெரியுமே தவிர, நீங்கள் போய் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ராக்ஸ் கொடுக்குறதுனாலையோ சரி, எந்த மாற்றமும் வரப்போதில்லை. நம்ம சாட்சியாக வாழ்ந்தால் கண்டிப்பாக அதுவே அவங்களுக்கு ஐயோ இப்பேற்பட்ட கடவுளை விட்டுட்டு இந்நாள் வரைக்கும் நான் இப்படி இருந்தேனா அப்படின்ட்டு அவங்களே கண்டிப்பாக சர்ச்சுக்கு வருவாங்க. அப்போ வந்து உங்களுடைய பேச்சு அவங்க கேட்குவாங்க. அப்போ நானும் நாலுலேருந்து சர்ச்சுக்கு வரேன், அப்போ நானும் அடுத்த வாரத்துலேருந்து சர்ச்சுக்கு வரேன், நான் இன்றைக்கே நான் மன திரும்பி நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்ட்டு எல்லாம் கண்டிப்பாக சொல்லுவாங்க. நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக மாறும், சூழ்நிலை மாறும். பரிசுத்த ஆவி இப்போ உங்கள் மேலே வந்துட்டுருக்குங்க, நம்புங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.